அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக்கில் திதியை பற்றி பேசியிருந்தேன். இப்போது அந்த திதிகள் என்னென்ன நன்மை செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பிரதமை, துதியை, திருதியை இந்த மாதிரி திதி வரிசையில் இந்தந்த திதிக்கு இந்தந்த நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பலன் இருக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கங்க. பிரதமை திதியில் என்ன நடக்கும், துதியை திதியில் என்ன நடக்கும், திருதியை திதியில் என்ன நடக்கும், இப்படின்னு வரிசையாக 15 திதிகளுக்கும் உண்டான நல்ல சுப காரியங்களை இப்போ நான் சொல்கிறேன். பிரதமை திதியில் வாஸ்து சம்பந்தமான அனைத்து நல்ல விஷயங்களும் செய்யலாம். இதில் நீங்கள் வீடு கட்டுறது, வாஸ்து பூஜை செய்கிறது, அடிக்கல் நாட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது மற்றும் ஹோமங்கள் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது வாஸ்துக்குண்டான விஷயங்கள் எல்லாமே பிரதமை திதியில் நீங்கள் எல்லாமே செய்யலாம். துதியை திதியில் அரசு காரியங்கள், திருமணம், நகை அணிதல், விரதபந்தம், குடமுழுக்கு இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் பண்ணலாம். இது அனைத்துமே சுபமான காரியங்கள். இது நல்ல ஒரு சம்பத்தை உண்டாக்கும். திருதியை திதியில் சகல சுப காரியங்களும் செய்யலாம். அதாவது எல்லா நல்ல சுப காரியங்களும் இந்த திருதியை திதியில் தாராளமாக செய்யலாம். சதுர்த்தி திதியில் எதிரி தொல்லை நிவர்த்தி, யுத்தம், விஷ சிகிச்சை மற்றும் நெருப்பு சார்ந்த விஷயங்கள் இத்தனையும் நீங்கள் சதுர்த்தி திதியில் தாராளமாக பண்ணலாம். இது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். பஞ்சமி திதியில் சகல சுப காரியங்களும் செய்யலாம். எல்லா நல்ல காரியங்களும் தாராளமாக செய்யலாம். சஷ்டி திதியில் வாஸ்து, அப்புறம் வாகனங்கள் வாங்கிறது. புதிதாக ஒரு வாகனம் வாங்குறீங்க, 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், வாகனங்கள் அப்படின்னாலே நீங்கள் சஷ்டி திதியை சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆபரணங்கள் வாங்கிறது, சிற்பங்கள் வாங்கிறது, சிற்ப செயல், சிற்ப வேலைப்பாடு இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் ஈடுபடலாம். இந்த சஷ்டி திதி அவ்வளோ சிறப்பானது. அடுத்தது சப்தமி. இந்த சப்தமி திதியில் திருமணம், வாகனம் வாங்கிறது, ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, வாத்திய மேளங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே செய்யலாம். வாத்திய மேளங்கள் முழங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு குடுப்பணியான விஷயம். அந்த வாத்திய மேளங்கள் முழங்கிறதுக்கு நாம் ஒரு புண்ணிய காரியம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறதே அந்த வாத்திய மேளங்கள் தான். இந்த சப்தமி திதியில் இந்த நல்ல விஷயங்கள், நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் பண்ணலாம். அஷ்டமியில் யுத்தம் செய்யலாம். அதுக்கப்புறம் நடனம் புரியலாம், டான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், நடனம் ஆடுறது, கலைத்துறை சம்பந்தமாக இந்த அஷ்டமி திதியில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நவமி கலகம், விஷம் மற்றும் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அடுத்தது தசமி. சகல சுப காரியங்களும் பண்ணலாம். அனைத்து சுபகாரியங்களுமே இந்த தசமி திதிக்கு உகந்தது. அடுத்தது ஏகாதசி. திருமணம், கடன் தீர்த்தல், சிற்ப வேலைப்பாடு செய்தல், விரதங்கள் அனுஷ்டித்தல் இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். துவாதசி திதியில் யாத்திரை மட்டும் பண்ணக்கூடாது. யாத்திரை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அனைத்து சுபகாரியங்களும் பண்ணலாம். கோயிலுக்கு யாத்திரை போகிறீங்க, புண்ணிய தீர்த்தத்துக்கு போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இதை தவிர்க்கிறது மட்டும் நல்லது. மற்ற சுபகாரியங்கள் எல்லாமே பண்ணுறது நல்லது. அடுத்து திரியோதசி. இந்த திரியோதசியில் தெய்வ நியமங்கள், எதிரி தொல்லை நிவர்த்தி செய்கிறது, புத்தாடை அணியிறது, வாங்கிறது, பிராணாயாமம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அடுத்து சதுர்தசி. இந்த சதுர்தசி திதியில் அறுவை சிகிச்சைக்கான அந்த உபகரணங்கள் செய்யலாம். விஷ பிரயோகம் இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தாராளமாக பண்ணலாம். அடுத்தது பௌர்ணமி. இந்த பௌர்ணமி திதியில் விரதம், யாகம், மங்கள காரியங்கள், தெய்வ வழிபாடுகள் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் செய்யலாம். சிற்ப விருத்தி செய்யலாம். தெய்வத்துக்குண்டான அனைத்து நல்ல காரியங்களும் இந்த பௌர்ணமி தினத்தில் செய்கிறது உகந்தது. அடுத்து அமாவாசை. இந்த அமாவாசை திதியில் அக்ஞாதானம், மகாதானம், பித்ரு யாகாதிகள், பித்ருவை வழிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல காரியங்கள் அனைத்துமே பண்ணலாம். இதுபோன்று தினமும் வரும் திதிகளில் நீங்கள் இந்த சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அடுத்து வேறொரு ஜோதிட தலைப்பு, வேறொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.